கான்ஸ்டண்ட்டாக போஸ்ட்ஸு நியூஸு எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப நன்றியாக இருக்குது. அண்ட் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நீங்கள் வந்திருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. காதல் கண்டிஷன் சப்ளை இது என்னோட 16வது படம். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் படம் தமிழில் ஹீரோவாக லான்ச் ஆகல. 2020 லாக்டவுன் நடக்கும்போது, ஃபர்ஸ்ட் லாக்டவுன் நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு நிதின் சத்யா ஃபோன் அடித்தான். நான் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். நிதின் சத்யா ஃபோன் பண்ணி, மச்சான் படம் பண்ணலாமா அப்படின்னா, டேய் ஊரே லாக்டவுனில் இருக்குது, படம் பண்ணலாமான்னு கேட்குறேன். இல்லை, நான் படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன், நான் உனக்கு ஒரு கதை அனுப்பிச்சுடுறேன், நீ கேளு, உனக்கு பிடிச்சிருந்தா லாக்டவுன் முடிச்ச உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னா. அதாவது அந்த ஒரு டைமில் அவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. அந்த ஒரு கான்ஸ்டன்ட்டில் கூட நான் படம் பண்ணியே தீர்வேன்னு சொல்லி ஒத்த காலம் நின்று தான் இந்த படம் நடந்துச்சு. அண்ட் டைரக்டர் அரவிந்த் அவர் என்கிட்ட 2013 ஒரு கதை சொன்னார். அப்போவும் ஒர்க் பண்ண வேண்டியது அப்போவும் நடக்கலை. அதுக்கப்புறம் திருப்பி 2017 மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போவும் ஒரு கதை ஏதாவது செட் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். எதிர்பார்க்காம நிதின் அமிச்ச கதை அவரோட கதை தான் அமிச்சாரு. ஸோ அப்படிதான் காதல் கண்டிஷன் சப்ளை ஆரம்பிச்சது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸில் தான் நாங்கள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சம்பளமோ இந்த மாதிரி விஷயங்கள் எந்த சிக்கலும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்தோம். அதே மாதிரி இன்னைக்கு விழாவோட நாயகன் ரமேஷ், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோட நண்பன். எனக்கும் சிம்புக்கும் கிட்டத்தட்ட ஸ்கூல் டைம்லேருந்து நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு. ரமேஷ் என்கிட்ட ஃபோன் பண்ணி நிதின் கேட்டாப்புல மியூசிக் டைரக்டர் யார் போகலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் ரமேஷ் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கா, நீ கேட்டு பார்க்குறியா சாங்ஸ் அப்படின்னு. எல்லாம் மீட் பண்ணாங்க. சாங்ஸ் எல்லாம் உடனே பிடிச்சது டைரக்டருக்கும் சரி எல்லாருக்கும். ஸோ அப்படிதான் இதுவும் செட் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரமேஷ் இந்த படத்தில் லான்ச் ஆகிறாரு அப்படின்றது. அண்ட் சனா ஹீரோயின், அவங்களும் அதே மாதிரி தான் என்னோட ஒய்ஃபோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக என் ஒய்ஃபும் அவங்களும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்படி தான் அவங்களும் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தாங்க. ஸோ உடனே ஓகே சொன்னாங்க இந்த படத்துக்கு. கார்த்திக் சார், தேங்க்யூ ஸோ மச். என்னை ரொம்ப அழகாக காட்டினது கேமராவில். அபிஷேக், மகேஸ்வரி, விவேக் பிரசன்னா, இவங்க எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த படத்தில் நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, மனசார நன்றி சொல்கிறேன். அதாவது ஒரு படம் எடுத்து முடிச்சு எல்லா கஷ்டத்துலையும் எல்லாருமே படம் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே. நிதின் சத்யா சத்தியமா சொல்றாங்க, காசு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிப்பாட்டாம ஷூட்டிங் எடுத்து முடிச்சிட்டாங்க படத்தை.